கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் தாலி மாற்றும் நிகழ்வில் திருநங்கைகள் ஏராளமானவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், விவரம் என்ன? கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா சித்திரை திருவிழானது கடந்த 14ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா நேற்று விழுப்புரத்தில் மிஸ் கூவாகம் திருநங்கைகளுக்கான போட்டி நடைபெற்றது. இதில் கோயம்புத்தூரை சேர்ந்த திருநங்கை சூர்யா இந்த ஆண்டிற்கான மிஸ் கூவாகம் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்தான் முக்கிய திருவிழாவான உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு திருநங்கைகள் அரவானை தன் கணவனாக நினைத்து தாலி கட்டும் நிகழ்வானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ஏராளமான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு தாலி கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ தாலி கட்டிய சில திருநங்கைகள் இருக்காங்க, அவங்க கூட பேசுவோம். நீங்கள் எத்தனை வருஷமாக தாலி கட்டுறீங்க? இப்போ எப்படி தாலி கட்டிட்டீங்களா? தாலி கட்டிட்டேன். நான் 18 வருஷமாக வரேன். நான் தாலி கட்டிட்டேன். அந்த ஐயனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சேன். நான் போன வருஷம் வெள்ளி தாலி கட்டேன். இந்த வருஷம் பவுன் தாலி கட்டுறேன். அந்த ஐயனுக்காக வேண்டி எனக்கு நல்லபடியாக அந்த ஐயனுக்கு வேண்டுதல் வச்சது நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டாரு. நான் அதனால் இந்த வருஷம் பவுன் தாலி கட்டி நான் அறக்க போகிறேன்ப்பா. நீங்கள் எத்தனை வருஷமாக தாலி கட்டுறீங்க? இப்போ தாலி கட்டிட்டீங்களா? 6 வருஷமாக தாலி கட்டுறோம். சொல்லுடி, பேசுடி. நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து நாங்கள் வரோம். ஜானகிபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் ஒரு 24 வருஷமாக தாலியாக இருக்கிறோம். அந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு எங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் இன்று போல் என்ன போல் சிறப்பாக இருக்கணும். அந்த கூத்தாண்டவர் ஐயா எங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத இருக்கிறோம். நாங்கள் இன்று போல் சிறப்பாக இருக்கணும். அந்த கூத்தாண்டவர் கோயில் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரம் வட்டத்துலேருந்து நாங்கள் வரோம் ஐயா. நாங்கள் 24 வருஷமாக நாங்கள் வரோம். இன்று போல் என்னைக்கு போல் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஐயா. அந்த கூத்தாண்டவர் புண்ணியத்தில் எங்களுக்கு எந்த இதில் ஐயா. நாங்கள் என் பேர் வைத்தியக ஐயா. அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சுருக்காங்களா? எப்படி ஐயா பண்ணிக்கிறாங்க ஐயா. இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் பரவாயில்ல ஐயா. இந்த வருஷம் எல்லாம் ஃப்ரீயாக வண்டி போகுது ஐயா. இந்த வருஷம் நாங்கள் நல்லபடியாக வரோம். உள்ள கோயிலுக்குள்ளே நேராக முழு சொந்தக்குள்ளே போய் நாங்கள் தாலி கட்டு வரோம் ஐயா. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா. நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஐயா. என் பேர் வைத்தியக ஐயா. இதே போன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்லேருந்து திருநங்கைகள் வந்துருக்காங்க. அம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ தாலி கட்டிட்டீங்களா? இது எப்படி நினைக்கிறீங்க? பேசுவாங்க. ஹாய், ஹலோ விழுப்புரம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை தான் வந்திருக்கேன். ஸோ நான் இது எனக்கு 5 இயர்ஸாக வரேன். ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு வருஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஐயனை பார்த்ததில் இந்த தாலி கட்டுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரையும் பார்த்ததில் விழுப்புரம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதான் ஃபஸ்ட்டு வருஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாலி கேட்டிருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குது? நாளைக்கு ரொம்ப சோகமான செய்தி. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் இழக்க போகிறோம். தாலியாக இருக்கும் விழா நாளைக்கா. ஸோ அதனால் இன்றைக்கி வண்டே மட்டும் தான் ஹாப்பியாக இருப்போம். ஸோ இன்னையோட எல்லாமே முடிஞ்சிடும். நாளைக்கு தாலியாக இருக்கும். எங்கள் கஷ்டத்தை எல்லாம் என்ன சொல்கிறது, நாளையோட ரொம்ப சோகமான நாள் நாளைக்கு. வாடி மேலும் ஒரு திருநங்கை இருக்காங்க. நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? தாலி கட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக தாலி கட்டுறீங்க? எதனால் அது தாலி கட்டுறீங்க? ஹாய், என் பேர் மகதி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஆல்ரெடி தாலி கட்டி அறுத்திருக்கேன். இது எனக்கு 4ஆவது வருஷம். மறுபடியும் மஞ்சள் தாலி கட்டி அடுக்க வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே எங்கள் ஐயனை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விழுப்புரம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் தற்போது கூவாகத்தில் குவிந்து தன் அரவணை தன் கணவனாக நினைத்து தாலி கட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தான் நாளை பார்த்தீங்கன்னா காலையில் தேரோட்டம் தொடங்கியவுடன் பந்தலடி என்ற இடத்துல திருநங்கைகள் தங்களுடைய அந்த தாலியை அறுத்து அழுக்கோலத்தில் காணுவார்கள். அதனைத் தொடர்ந்தான் அவர்கள் ஒரு சோகத்துடன் சொந்த ஊருக்கு செல்லும் நிகழ்வும் நடைபெறும். தற்போது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான திருநங்கைகள் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் தாலி கட்டும் நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கிறது. சிவச்சந்திரன், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.